2 பேருக்கான இட்லி மாவு தான் நான் அரைச்சிருக்கிறேன். முழுக்க முழுக்க ரேஷன் அரிசி தான். மிக்ஸிலே நான் அரைச்சிட்டேன். அது எப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ளஃபியான சூப்பராக வரும் இட்லி. தோசையும் நல்லா கிறிஸ்பியாக அருமையாக வரும். இந்த அளவுகள் எப்படின்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசியில் 1.5 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, 1/2 ஆழாக்கு பச்சரிசி. ஆழாக்குன்னா பெரிய ஆழாக்கு இல்லை. அதை இது ஒரு டம்ளர் அளவு தான். இந்த ஆழாக்கு சின்ன ஆழாக்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது 3/4 ஆழாக்கா வந்துடுது. பச்சரிசியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது 2 ஆழாக்கு, 1.5 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, 1/2 ஆழாக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணணும். ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா உரசி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் சேர்த்து ஊற வைக்கணும். ஆனால் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுடுங்க. அந்தமாரி ஊற வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வைக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக 1 ஸ்பூன் வெந்தயம் அப்படி காமிச்சேன். இதை வெந்தயத்தை நைட்டே, முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். அரிசி 3 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு இந்த உளுந்து 1.5 மணி நேரம் ஊறணும். இதுதான் கணக்கு. ஊற வைக்க வேண்டிய அந்த டைமிங்கை நான் சொல்லிட்டேன். 1.5 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறிடுது. இப்போ நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை இதில் சேர்க்குறேன். அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா 2-3 பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. இதை பாருங்கள், நல்லா எப்படி நுரைச்சிக்கிட்டு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் உளுந்தை சேருங்க. இந்த வெந்தயம் அரைச்ச தண்ணியே போதும். இதிலே உளுந்து அரைப்பட்டுடும். இல்லை இன்னும் தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னிங்கன்னா இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் சேர்த்து அரைக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். பாருங்க எப்படி நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைப்படணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு அரைக்கணும், ஃப்ரிட்ஜெலாம் வச்சு அந்த சில்னஸ் வரணும் அப்படி அவசியமே கிடையாது. இதுலேயே போதும். இந்த மிக்சிலேயே ஒரே இதுவில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்தது அந்த மிக்சி, அந்த அரைச்ச அந்த மிக்சிலேயே, உளுந்து அரைச்ச மிக்சிலேயே 3 மணி நேரம் ஊற விட்ட அரிசியை சேர்த்து அரைக்க போகிறேன். அந்த உளுந்தெல்லாம் எடுத்துட்டேன். அந்த ஒட்டின்னு இருக்கிற உளுந்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை தனியாக அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தான் இந்த அரிசி மாவில் அந்த தண்ணியை ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பாருங்கள், அந்த உளுந்து, அந்த மிக்சியில் ஒட்டின்னு இருந்த உளுந்து தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தண்ணியை தான் ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அரிசியை நல்லா மையெல்லாம் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த லைட்டாக அந்த ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரவை பதத்துக்கும் கொஞ்சம் நல்லாவே அரைக்கலாம். ஆனால் மழைன்னு அரைக்கக்கூடாது. அரிசியை அரைச்சிட்டேன். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த உளுந்து சேர்த்த அந்த கண்டெய்னர்லேயே சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டேன். அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்க அந்த மாவெல்லாம் கொஞ்சம் தண்ணியை விட்டு, கொஞ்சமாக தான் தண்ணியை விட்டு இதில் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இது 8 மணி நேரம் புளிக்கட்டும். ஒரு நைட்டு அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடுறேன். மறாவது நாள் காலையில் பார்ப்போம். இது மறாவது நாள் காலையில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது பாருங்கள். இப்போ கரண்டி எடுத்து வச்சு காட்டுறேன். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது பாருங்கள். இட்லிலாம் சூப்பராக வரும். தோசையும் செம்மையாக வரும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கும்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கலந்து, ரொம்ப நல்லா கலக்கக்கூடாது, ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் துணி வச்சுருக்கேன். இட்லிகளை இந்த மாவை அதில் விட்டுடுறேன். இட்லி வேக வைக்கும்போது கூட அது ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது பாருங்கள். இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடாகணும். அப்போ தான் இட்லி தட்டை அப்படி விடணும். சில பேர் தண்ணி விட்டுட்டு இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் இட்லியே பண்ணணும். 2 நிமிஷத்தில் பாருங்கள் இட்லி சூப்பராக வந்துடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடுது. இப்போ இந்த இட்லியை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை புட்டும் காட்டுறேன். இதுக்கப்புறம் தோசையும் செஞ்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தோசை கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த துணியை நான் எடுத்துடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி சூப்பராக வருது பாருங்கள். இப்போ 2 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இட்லி மாவு அரைச்சி அதை அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது நாள் பட வச்சு அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சட்டுன்னு அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இட்லி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அப்படி புட்டா என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தோசை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுது. அந்த மாவை விட்டு பாருங்கள் என்ன அளவுக்கு எப்படி வருது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான தோசை. கொஞ்சமாக எண்ணெய் அந்த சுத்தூரம் விடுறேன். இது வெந்த உடனே அப்படி திருப்பி போடுறேன் பாருங்கள். அது பாருங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அந்த கீழ்ஷல் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக வருது தோசை. இட்லி தோசைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இட்லி சாம்பாரோ எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.